ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஃபேமிலி. இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா எங்கள் சித்தி வீட்டுக்கு போகிறோம். அதுக்கு நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கோம். வாங்க போகலாம். நெக்ஸ்ட் வீடியோ அங்கேருந்து நான் கண்டினியூ பண்ணிருக்கிறேன். பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் மெட்ரோவில் தான் போனோம். இது 2 மெட்ரோ ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மெட்ரோ பாக்கெட் 1லேருந்து ஏறணும். பாக்கெட் 1ல் ஏறி பஞ்சாபி பாக் வரை நாங்கள் போனோம். பஞ்சாபி பாக் இறங்கி இது பஞ்சாபி பாக் ஸ்டேஷன். இதுக்கப்புறம் இன்னொரு மெட்ரோ ஏறணும். அந்த மெட்ரோவில் தான் ஏறி நாங்கள் பீலாகடி இறங்கணும். அங்கேருந்து நாங்கள் ஆட்டோவில் போனோம் அவந்திகாவுக்கு. அங்கே தான் எங்கள் சித்தி வீடு இருக்குது. போகும்போது பசங்களுக்கு பசிச்சுது. ஸோ அதனால் அவங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். பர்கர் வாங்கினோம். கோம்போ 60 ரூபா சொன்னாங்க. ஒரு பர்கர், ஒரு கோக்கு. ஸோ 2 வாங்கினோம். 2 வாங்கி நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ அன்றைக்கி நாங்கள் போன காரணமே ரக்ஷாபந்தன் கொண்டாட தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அன்றைக்கி 15th ஆகஸ்ட்டு. ஸோ அதனால் எல்லோரும் அன்றைக்கி தான் மீட் பண்ணோம். எல்லோரும் லீவாக இருந்தோம். சரி, அப்புறம் ரக்ஷாபந்தன் அன்றைக்கி யாருக்குமே லீவ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தங்க லீவ் இருப்பாங்க, ஒருத்தங்க வேலைக்கு போயிருப்பாங்க. ஸோ அதனால் அன்றைக்கி எல்லோரும் மீட் பண்ணிக்கிட்டோம். அன்றைக்கே நாங்கள் ரக்ஷாபந்தன் கொண்டாடிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடும் அனைவருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சின்னஞ்சிறு குடிக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பு தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாமூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு நான் கட்டினேன், என் தங்கச்சி கட்டினா, அப்புறம் என் சித்தி பொண்ணு கட்டினா எங்கள் அண்ணனுக்கு, அவங்க அண்ணனுக்கு 2 பேருக்குமே. அதுக்கப்புறம் என் பொண்ணுங்க என் தங்கச்சி பையங்களுக்கு கட்டினா, அவங்க 2 பேருக்கு கட்டினா. அப்புறம் என் தங்கச்சி பொண்ணு என் பையனுக்கு ராக்கி கட்டினா. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் நாங்கள்லாம் ரக்ஷாபந்தன் செலிப்ரேட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ கருப்பு சாமி கும்பிடுவாங்க அன்றைக்கி. அவங்க நான்வெஜ் தான் பண்ணியிருந்தாங்க. நான்வெஜ் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் சரி வெளியே போகலான்னு நாங்கள் வெளியே போயிருந்தோம். அங்கே நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணோமா, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறமா நல்லா பேசினோம், எல்லா கதை பேசினோம், என்னென்ன பேசினோம், கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இங்கே என்ன இருந்துச்சு, ஒரு அட்வென்ச்சர் ஐலேண்ட் இருந்துச்சு. ஸோ பசங்களாம் சொன்னாங்க போர் அடிக்குது, வாங்க அங்கே போகலான்னு. சரி, பசங்களெல்லாம் கூப்பிட்டு போய் அங்கே 2-3 கேம் விளாண்டோம். அங்கே கார்டு இருந்தது. கார்டு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று வந்து 1000 ரூபாய்க்கு போட்டால் 1000 ரூபாவோடது, ஒன்று 500 ரூபாவோடது இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என் தங்கச்சி ஃபேமிலி, அப்புறம் எங்கள் ஃபேமிலி நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் ஒரு கார்டு 500 ரூபா கார்டு வாங்கினோம். அவங்க ஒரு 500 ரூபா கார்டு வாங்கினாங்க. அது எல்லாம் ஷேர் பண்ணி பசங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் இங்கே ஒரு கேம் அந்த கார்டில், ஒரு கேம் இந்த கார்டுன்னு நாங்கள் எல்லாம் நல்லா விளாண்டோம். ஃபஸ்ட் டைம் நானும் 3D ரைட் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இல்லை. நான் நினச்சி பயமாக இருக்கும், கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கணும். அவ்வளோ இல்லை, அப்புறம் ஓகே, ட்ரை பண்ணியாச்சு. நான் ட்ரை பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைம் போனேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் என் பெரிய பொண்ணு அவளும் பண்ணா. ஆனால் அவள்தான் கொஞ்சம் சொன்னா, அம்மா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சுமா. ஏன்னா நாங்கள் உட்காந்த ரைடில் வந்து பேலன்ஸ் பிடிக்கிறதுக்கு ஏதோ இருந்தது கம்பிம்பி. ஆனால் அவள் எதுவுமே இல்லையா, அவள் கொஞ்சம் பயந்துட்டா. ஸோ அதனால் கொஞ்சம் சொன்னாமல் பயமாக இருந்துச்சு. உங்களுக்கு பேலன்ஸ், எனக்கு பேலன்ஸ்லாம் நான் பயந்துட்டேன்னு. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் சுற்றி பெரிய அட்வென்ச்சர் ஐலேண்ட் தான் அது. நிறைய இடம் இருந்துச்சு சுற்றி பார்க்குறது. ஆனால் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. அதனால் எங்களால் சுற்றி பார்க்கவே முடியலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ கண்டினியூ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருங்க. அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு சின்னஞ்சிறு குடிக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பு தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு
அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் என்னத்துக்கு, பச்சை கிளிகள் தோளோடு. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்புதானே ஜீவன் இன்னும் இருக்கு, வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த நான் சொன்ன அட்வென்ச்சர் ஐலாண்ட் நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் போயிருக்கோம். என் தங்கச்சி 2-3 தடவை வந்திருக்கான்னு சொன்னால், அவள் ஸ்கூல் டைமில் ஒரு தடவை வந்திருந்தான்னு சொன்னால், அப்புறமா கல்யாணம் அப்புறம் ஒரு தடவை 2 தடவை வந்திருக்கேன்னு சொன்னால், அப்புறம் இப்போ ஒரு தடவை வந்திருக்கேன்னு சொன்னால், நான் சொன்னேன் நாங்கள் இது ஃபஸ்ட் தடவை ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு தெரியாது இந்த இடம், அவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ பசங்களுக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு, பெரியவங்களும் வந்திருந்தாங்க. அன்றைக்கி 15th ஆகஸ்ட் இருந்தனால நிறையாவே கூட்டமாக இருந்துச்சு. நல்லா பெரிய இடம் தான் சுற்றுறதுக்கு, எப்பயும் ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம், 3 மணி நேரம் வேணும். அங்கே தனி ரைடுக்கு வந்து தனி காசாக இருந்தது. ஒரு இது 150 ரூபா, 100 ரூபா, 50 ரூபான்னு இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்களாம். வர்றதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை. அந்த ரைடு போகணும், இந்த ரைடு போகணுன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து தான் செலவு பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பயும் நாங்கள் எல்லோரும் ஒரு 2 ரைடு விளாண்டாங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க, எங்களுக்கும் நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம், பேசினோம். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இங்கே நாங்கள் இந்த அட்வென்ச்சர் சுற்றி பார்த்து திரும்பி எங்கள் சித்தி வீட்டுக்கு போய் எல்லார்கிட்ட சொல்லிட்டு போய் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போன கேப் புக் பண்ணி 6 மணிக்கு கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வர 8 மணி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ். வந்து அப்புறமா வீட்டில் நாங்கள் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய 15th ஆகஸ்ட் இப்படி தான் போச்சு, நல்லா இருந்தது. அன்றைக்கி நாங்கள் ரக்ஷாபந்தன் செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு, வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு, அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் என்னத்துக்கு, பச்சை கிளிகள் தோளோடு. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு, வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு, அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் என்னத்துக்கு, பச்சை கிளிகள் தோளோடு. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு, வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு, அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் என்னத்துக்கு, பச்சை கிளிகள் தோளோடு. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு, வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு, அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் என்னத்துக்கு, பச்சை கிளிகள் தோளோடு. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு, வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு